எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு கவி மஹி மீடியா. இன்றைக்கி மீனை வச்சு நான் வஞ்சர மீன் விலை ஜாஸ்தியாக இருந்ததுங்க. ஒரு நாள் வீடியோ பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு மீன் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முள் இல்லாமல் இருந்தால் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் ஊளி மீன் எடுத்திருக்கேன். ஊளி மீன் வச்சு இன்றைக்கி இதில் எப்பவும் போல் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் இது மட்டும் சேர்த்து விரவி வச்சுருக்குறாங்க. இதை ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு இது அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்ததுமே க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அங்கேயே வெட்டி கொடுத்துட்டாங்க. க்ளீன் பண்ணி கழுவிட்டு இப்போ இது அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இதை பொரித்து எடுத்து இன்றைக்கி எப்படி மீன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ரொம்ப நேரமாக காஞ்சதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ பட்டை வகை சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு 2, நட்சத்திர சோம்பு, பட்டை 1 சேர்த்தாச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. இது ஒரு 3/4 பாகம் வெந்த வர நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அளவாக 1 டம்ளர் தான் போட்டிருக்காங்க. வெங்காயம் பாதி அளவு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு, அதனால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடுச்சுங்க. சைட்லலாம் இப்படி ஒட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு பெரிய தக்காளி. இது சேர்த்துட்டு இதை நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம். இந்த பிரியாணிக்கு சேர்த்து இந்த உப்பு சேர்த்துருக்காங்க. இது நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக, புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கறனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 3/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லெமன் புழிஞ்சு விட்ருவோம். ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுட்டேன். டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறேங்க, ஏன்னா தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இது நல்லா கலந்துட்டு கொதித்து வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இது கொதித்து நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கோம் அரிசி, இதை போட்டுடலாம் இதில். அதுக்குள்ளே நம்ம இந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 3/4 பாகம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மீன் ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. கொஞ்சமாக வேகலைன்னா கூட நம்ம தம் போடுறதுனால அதில்
வெந்துடும். அதனால் சீக்கிரமாக எடுத்துட்டேங்க. ரொம்பவும் நம்ம மீன் பொரிக்கிற மாதிரி வேக வச்சோம்னா உடஞ்சி போயிடும். நம்ம மீன் பிரியாணிக்கு தேவையான மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ நான் அரிசியை போட்டுக்கிறேன். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம தம் போட்டுக்கலாங்க. மீன் பிரியாணி இதாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். வஞ்சரம் மீனில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஊளி மீனில் செய்கிறேன். முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் மீன் பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறனால எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் இதே போல் சிம்பிளாக வீட்டில் செய்யுங்க. இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக சுண்டிடுச்சு பாருங்கள். தண்ணியும் ரைஸும் சரிசமமாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மீனை உள்ளே இறக்கிடலாங்க. இப்போ எல்லா மீனையும் தம் போட்டுற வேண்டியதுதான். கீழே ஒரு தோசைக்கல்லை கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்மி பண்ணி ஒரு 20 நிமிஷம் இது தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். 20 நிமிஷம்னு சொன்னேன், ஆனால் இது 1/4 மணி நேரத்துலேயே இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப சுண்ட விட்டுட்டோம். அதனால் இப்போ நம்மளோட மீன் பிரியாணி இது வந்து ஓரளவு ஜூஸியாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஒட்டலை. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா அரிசி உடையாமே வந்திருக்கு பாருங்க. இந்த மீன் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுப்போம். நமக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட்டும் வேணும், அதே மீன் பிரியாணி அந்த டேஸ்ட்டும் வேணும். அதனால் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் கூட எப்படி வருமோ மீன் பிரியாணி ஸ்மெல் அடிக்குமோ அப்படியெல்லாம் நினச்சேன். அப்படி எதுவுமே இல்லை. இதே மாதிரி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.